இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சில குட்டியான கெஜெட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். குட்டியான கெஜெட்ஸ் நான் அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. இந்த கெஜெட்ஸ்ல என்னதான் குட்டியா இருந்தாலும் பார்க்கிறதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் வேற லெவலா இருக்கும். அதனால வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போலாம். இங்க பாருங்களேன் இந்த குட்டி ட்ரோனை. இதுதான் வேர்ல்ட்லயே ரொம்ப சின்ன ட்ரோன் சொல்றாங்க. இதோட குட்டியா கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் குட்டி ட்ரோன். இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. இது குட்டியா இருக்கனால யூஸ் பண்றதுக்கும் ஃபன்னா இருக்கும். அண்ட் இதுல லைட்டிங்ஸும் கூட அவைலபிளா இருக்கு. சோ நைட் டைம்ல நீங்க பறக்க விட்டீங்கன்னா இந்த ட்ரோன் பாக்குறதுக்கு பிரைட்டாவே இருக்கும். இது ஒரு இண்டோர் ட்ரோன். அப்படின்னா வீட்டுக்குள்ள மட்டும் தான் பறக்க விடுறதுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க நல்லா பழக்கிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்க ஸ்டண்ட் எல்லாம் கூட பண்ண முடியும். சோ ஓவராலா என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பெஸ்டான மினி கேஜெட் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வயலின்லாம் பிடிக்குமா? அப்படின்னா நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மினியேச்சர் வயலின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது சைஸ்ல ரொம்பவே குட்டியா இருக்கும் அண்ட் பாக்குறதுக்குமே கியூட்டா இருக்கும். இந்த வயலின் கூட உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நீங்க வாசிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வாசிக்க தெரியலனா கூட பரவாயில்ல, இதை வச்சு நீங்க ஜாலியா விளையாடலாம். டைம் போறதே தெரியாது. இதுல இருந்து சவுண்ட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். பெரிய வயலின்ல வர மாதிரி வருமானலாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் வராது. ஜஸ்ட் வாசிக்கிற அளவுக்கு வரும். இந்த வயலினோட பிரைஸ் 2000 ரூபீஸ் கிட்டக்கா வரும். உங்களுக்கு கார்ஸ்லாம் பிடிக்குமா? நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மினியேச்சர் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கார் எங்கே பார்த்த மாதிரியே இருக்குல்ல? எஸ், இதுதான் டெஸ்லா கார். இதோட டிசைன் பாருங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும் அண்ட் யூனிக்காவும் இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது கூட உங்களுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருவாங்க. அதுல இந்த காரை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது கூட இதே மாதிரி இன்னும் 2-3 கார் சேர்த்து வாங்கி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ரேஸ் ஓட்டு கூட விளையாட முடியும். இந்த காரோட பிரைஸ் 2000 ரூபீஸ் கிட்டக்க வரும். ஜுமான்ஜி பாக்ஸ். நீங்க ஜுமான்ஜி படம் பார்த்திருக்கீங்க? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல ஒரு போர்டு காட்டுவாங்களா, அந்த போர்டோட மினியேச்சர் வெர்ஷன் தான் இது. ஆக்சுவலி அந்த போர்ட்டை தான் ஜுமான்ஜி கேமே விளையாடுவாங்க. இந்த பாக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த கேமை விளையாடலாம். பாருங்களேன், இதுல குட்டி குட்டி காயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ 2 டைஸும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள விளையாடுறதுக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸை நீங்க ஒரு கீச்சனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஈஸியா கேரி பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போகவும் முடியும். நான் இப்ப காட்ட போற கேஜெட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டும் கூட. இதுதான் மினி மைக்ரோஸ்கோப். இதுல நீங்க எதை வேணாலும் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். இது சின்னதா இருக்கனால அவ்வளவு கிளாரிட்டி எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுமோ கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது சின்னதா இருக்கனால உங்க பேக்கெட்ல ஈஸியா வச்சு கேரி பண்ணிட்டு கூட போலாம். ஆல்சோ இதுல லைட்டும் இருக்கு. வாங்குற இடையில இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட பிரைஸ் 1000 ரூபீஸ் கிட்டக்க வரும். மினி வேக்யூம் கிளீனர். இது ஒரு சின்ன வேக்யூம் கிளீனர். இதை வச்சு நீங்க உங்க டெஸ்க்ல இருக்க டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். இது ஒரு மினி வெர்ஷன்ங்கிறதுனால இதை வச்சு உங்க மொத்த வீடியோ எல்லாம் கிளீன் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்க டெஸ்க் இல்ல ஒர்க் ஸ்பேஸை கிளீன் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். இதுவே ஃபுல்லா கிளீன் பண்ணிடும் அண்ட் வர டஸ்ட் எல்லாத்தையுமே உள்ள இருக்க கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க வெளியில கொட்டிக்கலாம். இது மொத்தம் 2 மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த சர்க்கிள் மாடல் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் பெரிய வேலையெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். இன்ஸ்டா பாக்ஸ். இது ஒரு சின்ன கேமரா. இதோட ஹைலைட் இல்ல நீங்க போட்டோ எடுத்துட்டு அடுத்த நிமிஷமே உடனே நீங்க பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இதுல நீங்க எடுக்கிற போட்டோ உங்க மொபைலுக்கு டைரக்டா வந்துரும். ஆல்சோ இன்ஸ்டன்ட்டா அதை நீங்க பிரிண்ட்டும் போட்டுக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா இது ரொம்ப கூலான ஒரு கேஜெட் தான். உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்டை கேப்சர் பண்ணி போட்டோஸா வச்சுக்கிறதுக்கு பதிலா உடனே இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து வச்சீங்கன்னா அது மெமரபிளா இருக்கும். இந்த கேம் பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேரு பவுலிங் கேம். இதுல உங்களுக்கு ஒரு வெயிட்டான பால் கொடுத்துருவாங்க. அதை நீங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி உருட்டி விடணும். அண்ட் ஆப்போசிட் சைட்ல பின்ஸ் வச்சிருப்பாங்க. மொத்தம் 10 பின்ஸ் இருக்கும். அந்த 10 பின்ஸுமே ஒரே டம்ல அடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். அது அடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியா கிடையாது. சோ இந்த கேமோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான் இது. இந்த குட்டி பால் எடுத்து நீங்க இந்த கேஜெட் குள்ள வச்சுட்டு சைடுல சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை பிரஸ் பண்ணி இந்த பாலை நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பால் போய் இந்த பின்ஸா அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும். யார் அதிகமா பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு காம்படிட் பண்ணி விளையாடலாம். நல்ல டைம் பாஸ் ஆகும் இருக்கும். உங்க வீட்ல நீங்க ரிமோட்டுக்காக சண்டை போட்டுக்கிறீங்களா? இனிமேல் எல்லாம் சண்டை போட தேவையில்ல. ரிமோட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மினியேச்சர் டிவி எடுத்து வந்திருக்கேன். இது சைஸ்ல ரொம்பவே குட்டியா இருக்கும். இது 2 டைப்ல இருக்கு. ஒரு டைப் சும்மா ஷோகேஸ்க்கு மட்டும். அதுல நீங்க மூவிஸ் வீடியோஸ்லாம் பார்க்க முடியாது. பட் இன்னொரு மாடல் இருக்கு. அதுல ஒரு குட்டி LED ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. உங்க மொபைல கனெக்ட் பண்ணி அதுல நீங்க வீடியோஸ் பார்த்துக்கலாம். பட் என்னன்னா ஜஸ்ட் நார்மல் டிவி 400 இருந்து 500 ரூபீஸ்க்குள்ள தான் வரும். பட் நீங்க வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டிவி 4000 இருந்து 5000 ரூபீஸ் கிட்டக்க வரும். இந்த டிவி கூட உங்களுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருவாங்க. அது குட்டியா தான் இருக்கும். அதுல இருக்க பட்டன்ஸை பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஒர்க்கும் ஆகும். சோ ஓவரால் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு ஃபன்னான கேஜெட் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அதிகமா கோவம் வரப்போ இல்ல ஸ்ட்ரெஸ் வரப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கு எதையாச்சும் போட்டு பஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு தான் பஞ்சிங் பேக் இருக்கு. பட் பஞ்சிங் பேக் உங்களால எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக முடியாது. பட் இந்த கேஜெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் போதும். உங்க ஸ்ட்ரெஸ் இல்ல கோவத்தை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு பஞ்சிங் பேக் தான். பட் உங்க கைக்கு இல்ல உங்க ஃபிங்கருக்கு. இது கூட உங்களுக்கு கிளவுஸும் கொடுத்துருவாங்க. அதை எடுத்து நீங்க உங்க ஃபிங்கர்ல வேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது நீங்க உங்க இஷ்டத்துக்கு பஞ்ச் பண்ணலாம். பஞ்ச் பண்றப்போ ஃபன்னாவே இருக்கும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை வச்சு நீங்க விளையாட முடியும்.
ஃபேன் பேட். இந்த சம்மர்ல அடிக்கிற வெயிலுக்கு உங்களை கொஞ்சம் கூலா வச்சுக்கிறதுக்காக இந்த கேஜெட் நான் எடுத்து வந்திருக்கேன். இது பார்க்கிறதுக்கு சின்னதா ஹேண்டியா இருக்கும். ஸோ உங்க பேக்ல கூட நீங்க வச்சுக்கலாம். அண்ட் தேவைப்படுறப்ப எடுத்து உங்க ஃபேஸ் கிட்ட அப்படியே காமிச்சிங்கன்னா போதும். சூப்பரா காத்து வரும், அவ்வளோக்கும் சவுண்ட் எல்லாம் கொடுக்காது. ஆல்சோ இதை நீங்க ஒரு பவர் பேங்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா கேஸ், இது நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பேட்டரிலாம் கிடையாது, நீங்க சார்ஜ் போட வச்சு தான் இந்த ஃபேன் ஒர்க் ஆகுது. இந்த ஃபேனோட ஹைலைட், நீங்க மத்த நார்மல் ஃபேன் குட்டி ஃபேன்லாம் பாத்தீங்கன்னா அது பார்க்கிறதுக்கு ஒரு குட்டி ஃபேன் அழகா தெரியும். ஸோ அதை நீங்க பப்ளிக் பிளேஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் இதான அப்படி கிடையாது, இது ஒரு குட்டி கேஜெட் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வேணுங்கிற டைம்ல எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டிக் டாக் டோ போல்ட். இந்த கேம் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு தடவை விளையாண்டுருப்போம். ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டாஃப் கிளாஸ் நடத்தும் போது நோட் ஓபன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேம் விளையாடுவோம். அண்ட் இது ஒரு ஈஸியான கேமும் கூட. 3 தடவை தொடர்ந்து யார் எக்ஸ் இல்ல ஓ போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். சோ அதே கேம் தான் இது. பட் இது கேஜெட்ல இருக்கனால ஒரு தடவை நீங்க கோட்டை அழைக்கணும் இல்ல அந்த கோட்டை ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து போடணும்லாம் அவசியம் இல்ல. ஜஸ்ட் அப்படியே நீங்க பாட்டு இதுல விளையாடலாம். ஆல்சோ இந்த கேம்ல இருக்க பிரச்சனை ஈஸியா டை ஆயிடும். பட் இந்த கேஜெட்ல நீங்க விளையாடும் போது டையெல்லாம் ஆகாது. அப்படியே டை ஆனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ் இல்ல சர்க்கிள் போட்டிருப்பீங்களா, அது அப்படியே ரிமூவ் ஆயிடும். வின் பண்ற வரைக்கும் அகைன் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆல்சோ இதுல ஏஐ கேம் பிளேயும் இருக்கு. அதாவது அவங்க கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லனா ஜஸ்ட் நீங்க சிங்கிள் பிளேயரா ஏஐ கூட விளையாட முடியும். ரிங் வாட்சஸ். வாட்ச் வீடியோ கவர் பண்ணும்போது இந்த ரிங் வாட்ச் பத்தி நான் சொல்லியிருப்பேன். அப்பயே நிறைய பேர் இந்த வாட்ச் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. இது ஜஸ்ட் ஒரு நார்மல் வாட்ச் தான், பட் ரிங் சைஸ்ல இருக்கும். இது நீங்க ரிங்ல மட்டும் தான் வேர் பண்ணிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வேணா நீங்க வேர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்க பென்சில் பாக்ஸ் இல்ல பவுச்ல கூட நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல எடுத்து டைம் பார்த்துக்கலாம். பட் இது ஃபிங்கர்க்காக ரெடி பண்ணிருக்காங்க. சோ ஃபிங்கர் எல்லாம் வேர் பண்ணீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராச்சும் பார்த்தாங்கன்னா உங்க அட்டென்ஷன் ஃபுல்லா அந்த ரிங் வாட்ச் மேல தான் இருக்கும். அண்ட் இதோட பிரைஸும் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஜஸ்ட் 250 ரூபீஸ்ல இருந்து 300 ரூபீஸ்க்குள்ள தான் இருக்கும். நீங்க பின்னாட் பாத்திருக்கீங்களா? இதுதான் பின்னாட். எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பட் இதோட யூஸ் என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஜஸ்ட் இந்த மேல பிரஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஷேப்பா ரெப்ளிகேட் பண்ணி கொடுக்கும். நீங்க எந்த ஷேப்ல வைக்கிறீங்களோ அந்த ஷேப்ல இது வச்சு கொடுக்கும். சோ அதோட மினியேச்சர் வெர்ஷன் தான் இது. இது பார்க்கிறதுக்கு குட்டியா இருக்கும். இதுல நீங்க ஏதாச்சும் வச்சீங்கன்னா அது அப்படியே ஒரு ஷேப்பா கன்வெர்ட் ஆகும். சோ யூஸ் பண்றதுக்கும் பார்க்கிறதுக்கும் ரிலாக்ஸிங்கா இருக்கும். இதுதான் வேர்ல்ட்லயே ரொம்ப குட்டியான ஒரு வாட்டர் கன். இந்த கன்னோட டிசைன்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல நீங்க தண்ணியை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிகர்ஸை பிரஸ் பண்ணி இதை நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ் நிறைய டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷூட் பண்ணி விளையாடுறதுக்கு ஃபன்னாவே இருக்கும். இதை பாருங்களேன், இது ஒரு சின்ன கேமிங் கன்சோல். ஒரு டைம்ல இது ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ கூட ஒரு சில மாடல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதுக்குள்ள நீங்க காயின்ஸை போட்டு ஜாலியா ப்ளே பண்ண முடியும். அந்த கன்சோலோட மினியேச்சர் வெர்ஷன் தான் இது. இது சின்னதா இருக்கனால உங்க 2 கையை யூஸ் பண்ணி தான் நீங்க விளையாடுற மாதிரி இருக்கும். இதுலயுமே நிறைய கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. முக்கியமா பேக்மேன். இந்த கேம்க்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு சில கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. விளையாடுறதுக்கு ஃபன்னா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமா நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ற ஐடியா இருந்தீங்கன்னா கூட அண்ட் அவங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா கிஃப்ட் பண்றதுக்கு இந்த கன்சோல் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ரிங் மவுஸ். இது ஒரு சின்ன ரிங். பட் இந்த ரிங் எடுத்து நீங்க உங்க மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலை டச் பண்ணாம இந்த ரிங் வழியா கண்ட்ரோல் பண்ணலாம். இது ப்ளூடூத்ல தான் இருக்கும். சோ உங்க மொபைலோட நீங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமா உங்க மொபைல்ல நீங்க ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது அதை அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும். பட் அந்த டைம்ல நீங்க வேற ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்ல உங்க மொபைல்ல தூரமா வச்சிருந்தீங்கன்னா இந்த ரிங் வழியா ஸ்வைப் பண்ணி ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இந்த மாதிரி கூட கேஜெட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி கேஜெட்ஸ் அதிகமா வந்துச்சுன்னா நிறைய பேர் கண்டிப்பா சோம்பேறி ஆயிருவாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம எப்படி பிடிச்சிருந்தா லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் முக்கியமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த கேஜெட் வீடியோ எந்த டாப்பிக்ல போடணுங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு சில அமேசிங்கான கேஜெட்ஸ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.